டெய்லர் சித்ரா. இப்போ சுடிதாருக்கு வந்து ஒரு நெக் பேட்டர்ன் தான் கட் பண்ணுறேன். பாருங்கள், ஷேப் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு 2.25 இன்ச்சுக்கு எடுத்து இப்போ நான் வரைகிறேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஷேப்பில் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். அதாவது கீழே வந்து டைமண்ட் ஷேப்பில். இப்போ அதுலேருந்து வந்து 6 கோடு வரணும். அதாவது அந்த லைன்லேருந்து மொத்தம் 6 கோடு வரணுங்க டிசைனுக்கு. பாருங்கள், 1 இந்த மாதிரி வரைஞ்சிக்கணும். இதில் பாருங்கள் 6 கோடு போட்டிருக்கேன். பாருங்கள், மொத்தம் வந்து 1 2 3 4 5 6 கோடு போட்டிருக்கேன். இந்த டிசைன் பாருங்கள், இது வந்து ஒரு மாடலுக்காக தான். ஸோ இது பாருங்கள், இப்போ கட் பண்ணுறது வந்து நம்ம பாருங்கள் லாஸ்ட்லேருந்து கட் பண்ணணும். கட் பண்ணி அதோடு நிப்பாட்டிட்டு ஒரு பீஸ் வந்து நம்ம 2வது கோடு நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு அடுத்து 3வது கோடு கட் பண்ணிக்கலாங்க. எல்லா கோடும் அதே மாதிரி கட் பண்ணிக்கணும். ஆனால் நம்ம அந்த டிசைன் வர்றதுக்கு மட்டும் எப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இது கட் பண்ணியாச்சுங்களா? இந்த கோடு கட் பண்ணியாச்சு. இப்போ இது மேலே வந்து பாருங்கள், லாஸ்ட்டு கோடுக்கு மட்டும் அப்படியே கட் பண்ணி அந்த நெக்கை வந்து நம்ம டாப்பு அந்த யூ நெக் வந்து நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு கட் பண்ணோம் பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம அந்த பீஸ் மட்டும் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கணும். செகண்டு விட்டுட்டு தேர்டு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்து 4த்தை விட்டுட்டு 5த்து அதையும் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா அழகாக இருக்கும் பார்க்குறக்கு. இதில் வந்து ஒரு கஸ்டமர் கூட கேட்டிருந்தாங்க, இது பிசிறு வறுமை எப்படி தைக்கிறதுன்னு கேட்டிருந்தாங்க. இது வந்து ஒரு மாடல் தான். இது வந்து லைனிங் வச்சு நல்ல கிளாத் வச்சு அடித்து திருப்பிட்டு இந்த மாதிரி ஸ்டைலில் வந்து நம்ம பேட்ச் வைக்கிறது தான் இந்த மாடலுங்க. அதுக்காக தான் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறது. ஓகே, பாருங்கள், இந்த வீடியோ பிடிச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள்.